அதை எனக்கே செய்தீர்கள். தொற்காலின் ஊசி. யூதேய நாட்டிலே இயேசுவானவர் காலத்தில் எருசலேமிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த ஒரு துறைமுக பட்டணமாகிய யோப்பா பட்டணத்தில் கிரேக்க பாஷையிலே தொற்காள் என்று அர்த்தங்கொள்ளும் அராமிக் பாஷையிலே தபித்தாள் என்னும் பெயருடைய ஒரு சீஷி இருந்தாள். தொற்காள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அவள் நோய்வாய்ப்பட்டு இறந்தபோது அவளுடைய உடல் கழுவப்பட்டு மேல் மாடியில் ஒரு அறையில் வைக்கப்பட்டது. தொற்காளின் ஊசி. அக்காலத்தில் இந்நாட்களைப் போல் அல்லாமல் ஆண்கள் பெண்கள் இரு பாலருமே மிகவும் குறைந்த அளவு துணிமணிகள் தான் வைத்திருந்தார்கள். அதனால்தான் தொற்காள் தன்னால் இயன்ற மட்டும் விதவைகளுக்கும் ஏழைகளுக்கும் அங்கிகளையும் வஸ்திரங்களையும் ஆடைகளையும் செய்து கொடுத்து வந்தாள். ஏழைகள் மீது அவள் காட்டிய கருணை அவர்களின் கஷ்டமான வாழ்வாதாரத்தில் நம்பிக்கையின் ஒளிக்கற்றையாக இருந்து வந்தது. லித்தா என்ற ஊரில் வசித்த பரிசுத்தவான்களிடத்திற்கு பேதுரு வந்திருக்கையில், யோப்பா பட்டணம் லித்தா ஊருக்கு சமீபமானபடியினாலே பேதுரு லித்தாவில் இருக்கிறார் என்று சீஷர்கள் கேள்விப்பட்டு பேதுருவை தாமதமில்லாமல் தங்களிடத்தில் அழைத்து வருவதற்கு 2 மனுஷரை அனுப்பினார்கள். உடனே பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். யோப்பாவில் உள்ள விசுவாசிகளின் வேண்டுகோளின் பேரில் பேதுரு லித்தாவில் இருந்து வந்தபோது எல்லா விதவைகளும் அவரை சுற்றி திரண்டு அழுது தொற்காள் உயிருடன் இருந்த பொழுது செய்த அனைத்து சட்டைகள், அங்கிகள் மற்றும் கோட்டுகள், மேலாடைகள் எல்லாவற்றையும் அவருக்கு காட்டினர். தொற்காள் உடைய மரணம் அவர்களை வெகுவாய் பாதித்திருந்தது. பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி, தபித்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவர்கள் முன் நிறுத்தினான். பண்டைய காலங்களில் ரோமானிய பேரரசு பல நாடுகளில் முன்னேற்றங்களை கொண்டு வந்த போதிலும் தாழ்த்தப்பட்ட மக்களின் நிலை பொருளாதார அமைப்பில் மாறாத ஒரு நிலையாகவே இருந்து வந்தது. அதனால் தான் இயேசுவின் சீடர்கள் விதவைகளை கவனிக்க விசுவாசம், ஞானம், பரிசுத்த ஆவி நிறைந்த 7 பேரை தேர்ந்தெடுத்தனர். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். அது தேவனுடைய மகிமைக்காக தொற்காள் பயன்படுத்திய ஊசியைப் போல மிகச்சிறிய விஷயமாக இருக்கலாம். ஆனாலும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து அவற்றை கணக்கிடுகிறார். நற்செய்தியின் வல்லமை நம்மையும் நம் நாட்டில் உள்ள ஒடுக்கப்பட்டோர் மீது ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தும்படி நாம் முழு மனதுடன் நம் நாட்டில் உள்ள மிகவும் ஏழ்மை நிலையில் உள்ளவர்களுக்கு நம்மால் இயன்ற மட்டும் உதவி செய்து கர்த்தராகிய இயேசுவானவர் வருகையின் நாளிலே மிகவும் சிறியவர்களாக இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாது இருந்தீர்கள் என்று நம்மை பார்த்து சொல்லப்பட்டு விடாதபடிக்கு செயல்படுவோமாக. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம்.